கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது டாக்டர். அதனால் எனக்கு வாய் துர்நாற்றம் இருக்குன்னு சொல்கிறவங்க, இஞ்சி, எலுமிச்சை சாறு இல்லைனா வெறும் எலுமிச்சை வெதுவெதுப்பான வெந்நீரில் சேர்த்துட்டு தேன் கலந்து காலையில் எடுத்துக்கலாம். இஞ்சி சாறு எடுத்துட்டு அதை அப்படியே வச்சிடணும். கீழே மாவு மாதிரி படியும். அதை நீக்கிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை இது சரி செய்யும். இந்த சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நொச்சி எலுமிச்சையோட இந்த தோல் போட்டு ஆவி பிடிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அந்த சைனோசைட்டிஸ் பிரச்சனையை சரி செய்யும். பட் போஸ்ட் நேசல் ட்ரிப் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துகிட்டு அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணும். பட் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் கூட கனெக்டடாக இருக்கும். ஸோ அதனால் வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க நீங்கள் டூத் ப்ரஷ்ஷை மாற்றுறது, நிறைய மவுத் வாஷ் மாற்றுறது, இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் உங்கள் குடலை சுத்தம் பண்ணுறது. 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையோ இல்லை 1 நாள் குடலை சுத்தம் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளையோ ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குடலில் நல்ல பாக்டீரியா வைரஸஸ் உருவாகும். இதுவே கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்யும். குடலில் உண்டாகக்கூடிய புண்களையும் சரி செய்யும். வாய் துர்நாற்றத்தை காரணமாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி, வாய் உலர்ந்து போகக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. ஸோ டீடாக்ஸ் மெத்தட். ஸோ ஒரு முறை டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய் துர்நாற்றத்தை சரி செய்ய முடியும்.